இப்போ நான் ரம்மி விளையாண்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு 3 ஆஷ் மட்டும் இருந்தா போதும், இந்த கேமை நான் ஜெயிச்சிருவேன். இப்போ நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், எனக்கு வந்து 3 ஆஷ் இருக்கு. ஸோ இதே கார்டை இப்போ நீங்க எடுத்தாலும் 3 ஆஷ் தான் வரும். ஸோ வாட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ரியலா ஒரு கேம் இப்போ வந்து எத்தாப்புல உட்காந்து விளாடுறோம் அப்படின்னா, நம்ம இதுல வந்து வச்சிருக்கதை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம், இவங்க வேற எதாவது இதுல பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாமே ஒரு சில ஊழல் நடக்கும். அது வந்து இந்த பருத்தி வீரன்ல பார்த்த மாதிரி அப்படியே அங்கிட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க, திரும்புற கேப்ல வந்து ஒரிஜினலா சேர்த்து வச்சிருக்க கார்டு எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். பட் நேர்ல விளையாடும் போது மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். சரி ப்ரோ, இப்போ இதெல்லாம் ஏன் சம்பந்தம் இல்லாம கார்டுலாம் வச்சு இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரம்மி வட்டத்தை தான் வறுக்க போறோம். என்ன மனநிலையில இந்த கேம் ஆன்லைன்ல விளையாட போறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கவன் யாருன்னே தெரியாது, அது ஒரு சாஃப்ட்வேர் தான் விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் காமிச்சேன் இல்லையா, நான் ஒரு கார்டை கிளிக் பண்ணுவேன், அந்த கார்டு அந்த சமயம் அவன் எனக்கு எந்த கார்டு கொடுக்கணும்னு அவன் நினைச்சு அவன் டிசைட் பண்றானோ அதை வந்து அவன் அங்க வைக்கலாம். 3A வேணும், நான் ஜெயிக்க வைக்கணும் அவன் நினைச்சானா அவன் எனக்கு 3A கொடுக்கலாம். இல்ல அந்த கார்டே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா அப்படின்னா கொடுக்காம விட்டுருவான். எதிர்த்தாப்புல விளாடுறது யாருன்னு தெரியாது, அது மேபி ஒரு கம்ப்யூட்டரா தான் இருக்கும். 10 கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 11வது கார்டு ஜெயிச்சாச்சு, அங்கிட்டு இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிய போதா? ஒரே ரூம்ல உட்காந்து வீடியோ கால்ல எது விளாடுறீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. எதிர்த்தாப்புல ஒரு கம்ப்யூட்டர் விளாடும், அவங்ககிட்ட காசு அடிக்கிறத அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இது வந்து சிம்பிள் லாஜிக் தான். இந்த லாஜிக் ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வந்து தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு படிக்காத ஒருத்தவங்க போய் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். இதுக்குள்ள போய் விழுந்து அதிகமா அடிபட்டு செத்துறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. இப்படி ஏன் ப்ரோ இதுக்குள்ள போய் விழுகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வேற ஒண்ணுமே தேவை கிடையாது. உங்ககிட்ட கொஞ்சம் ஆசையை தூணா போதும், நீங்களே உள்ள போயிருவீங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விடுங்க, ரம்மின்றது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கேமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில்டு கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ஸ்கில்டு கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற செஸ்ஸா இருக்கட்டும், கேரம் போர்டு, இது எல்லாமே ஸ்கில்டு கேம்ல தான் வரும். சோ நம்மளோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி ஒரு கேம் விளாடுறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும், அந்த சான்ஸ் கிடைச்சாதான் அது வந்து ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி லக்க பேஸ் பண்ணி விளாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து அது வந்து கேம்லிங் சொல்லிடுவாங்க, அதை வந்து தடை பண்ணிடுவாங்க. எந்த மாதிரி கேம்ஸ்லாம் சட்டப்பூர்வமா வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மெமரி பவர் நம்மளோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி அந்த கேம் வந்து விளையாண்டு நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ரம்மியும் ஒரு ஸ்கில்டு பேஸ் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல கேம் ப்ரோ. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அப்பா. இப்போ ஒரு அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சரக்கடிக்கலாம், தம் அடிக்கலாம், என்ன வேணா கெட்ட பழக்கம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அவங்க பையனுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரம்மி கேம் எப்படி ப்ரோ உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேம், ஸ்கில்டான கேம், இதை தப்பா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை தான் எனக்கு எஜுகேட் பண்ணாரு. கொரோனா டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வீட்டுல சுத்தி உட்காந்து இந்த கேம் வந்து விளையாடுவோம். நாங்களாம் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவோம். எங்க அப்பா தான் எனக்கு கேமே சொல்லி கொடுத்தாரு. பட் எங்க அப்பாவே தோக்கடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இது எந்த இடத்துல தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நம்ம பெட் கட்ட ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் வந்து தப்பு. இப்ப முன்னாடி கூட சொன்னேன் பார்த்தீங்களா, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே வெளியே மட்டும் போய் இதெல்லாம் விளையாடக்கூடாது சாமி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து பாயிண்ட்ஸ் வச்சு விளையாண்டோம்னா அது ஒரு ஹெல்த்தியரான கேம். அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்றேன். எங்க அப்பா எனக்கு எஜுகேட் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்றேன். இதை நார்மலா பாயிண்ட்ஸா ஒரு ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து விளையாடுறது அந்த மாதிரி விளையாடும் போது இது வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. என்னைக்கு இதுல நம்ம பெட் கட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்ப இருந்தே இது ஒரு கேம்லிங்கா மாறுது. கிராமப்புறங்கள்ல முத இந்த காட்சி வச்சு விளையாடும் போது அதை ஃபர்ஸ்ட் நல்ல ஹெல்த்தியரா போயிட்டு இருந்துச்சு. அப்ப நாளாக அவங்களுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, சின்னதா பெட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்து இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சே விளையாடுற அளவுக்கு போச்சு. ஏன்னா நான் கிராமப்புறங்கள்ல இருந்து வளர்ந்தனால எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். உங்க தாத்தா வந்து நிறைய சொத்தை வச்சு இந்த கேம் விளையாண்டுருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்குறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல லேண்டே வந்து பெட்டிங்கா வச்சு கேம் விளையாண்டு தோத்தலாம் போயிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சீட்டாடி வந்து அந்த சொத்தையே வந்து இது பண்ணிட்டான், அது வந்து அவ்வளவு கேவலமான கேம், அப்படி ஒரு கேம் இப்படி கேம்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து இந்த கேம் வந்து ஒரு கேம்லிங்குள்ள வந்து போக ஆரம்பிக்குது. இது வந்து சூதாட்டம். நம்ம தமிழ்நாடு ஆக்ட் படி 1930 வந்து இதை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா போலீஸ் ரைட்ஸ் எல்லாம் வருது, கிராமங்கள்ல உட்காந்து விளையாடும்போது போலீஸ் ரைட்ஸ் எல்லாம் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. திருப்பி இது எப்ப பூம் பண்றாங்கன்னா, இந்த ரம்மி வட்டம், இந்த காடுகளில் ரம்மி, இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு ஆன்லைன் கேம் வந்து முத கொண்டாடுறாங்க. அண்ட் கொண்டாந்தப்ப அது அவ்வளவு பெரிய பூமிங் கிடையாது. அதுக்கப்புறம் இதை விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குனாலும் ரம்மி வட்டம்னா எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் அவன் வந்து அவனோட ஆட்ஸ்ல அவங்க எல்லாத்துக்குமே அதை வந்து தெரிய வச்சிருக்கான். இந்த கேமுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் தன்னோட பணத்தெல்லாம் இழக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சூசைட் வரைக்கும் போறாங்க. 2022ல ஒரு சட்டம் வந்து கொண்டாடுறாங்க, ரம்மி போன்ற ஆன்லைன் கேம்லாம் வந்து நாங்க தடை செய்ய போறோம்,
ஈவன் அது ஸ்கில்டு கேமா இருந்தாலும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து வருது. அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்களை கண்காணிக்கிறதுக்காக 2023 மார்ச்ல வந்து TNOGA தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 2023 ஏப்ரல்ல இந்த கேம்களுக்கு போட்டிருந்த தடை இருக்கு பாத்தீங்களா, அதுல தற்காலிகமான தடை நீக்கம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் TNOGA வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு வந்து விதிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ல நீங்க வந்து விளையாடுறதுக்கு KYC, அதாவது நம்ம ஆதார் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு KYC வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வச்சு அவங்க ஏஜ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேலதான் வந்து அந்த கேம்குள்ள இருக்கணும். 18 வயசு கம்மியா இருக்கவங்க யாரும் அந்த கேம்குள்ள வந்துடக்கூடாதுன்றக்காக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆதார் வச்சு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த கேம்களுக்கு இரவு 12 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் இந்த கேம் வந்து தடை செய்யறாங்க, விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து 24/7 இருந்துச்சு முன்னாடி, எப்பவுமே விளையாண்டுட்டே இருக்கலாம். சோ இந்த டைம் வந்து அவங்க வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு உள்ள இருக்கவங்க யாராவது இந்த கேம்குள்ள விளையாடுறது தெரிஞ்சா உங்க மேல ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கப்படும், பேன் செய்யப்படும், அதுக்கு இல்லைன்னா உங்க மேல வந்து பெனால்டி போடப்படும் சொல்லிட்டு ஒரு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் 2025 அன்னைக்கு ரம்மி சர்க்கிள் மேல ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து TNOGA வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த KYC சொன்ன இல்லையா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதை மீறினதுக்காக. அதுக்கப்புறம் சொன்னோம் இல்லைங்களா, நைட்டு 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம வந்து இந்த கேம்ஸ் நடத்தக்கூடாதுன்னு, அதையும் மீறினதுக்காக. தென் 18 வயசுக்கு உள்ள இருக்கவங்கள விளையாட விட்டதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களுக்காக அவங்க மேல திருப்பி ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. அண்ட் இப்போ இந்த ரம்மி வட்டம், அதுக்கப்புறம் வந்து காடுகளின் ரம்மி இவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்ல இதை சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸ் ஒன்னு போடுறாங்க. சோ அந்த கேஸ் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன தீர்ப்பு வருதுன்னு நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நீங்க அந்த ஆடை பாத்தீங்கன்னா தெரியும், அதை மட்டும் ஃபாஸ்டா சொல்லுவாங்க. மித்த ஆட்லாம் அப்படியே ஸ்லோவா சொல்லிட்டு அதை மட்டும் ஃபாஸ்டா, இது வந்து நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிருவாங்க. கவர்மெண்ட் சொல்லணும்னு சொன்னனால அதை சொல்றாங்கன்னா அதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம பையங்க அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை மட்டும் பாக்குறது, உண்மையிலே இதுக்குள்ள போய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நிறைய பேர் கால் எடுத்து வைக்கிறாங்க. வச்சவனையும் அவங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கட்டி விளையாடும் போது தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே வந்து அவங்க வந்து ஒரு மன வெறுத்து இது போனா காசு வேஸ்டா போயிடான்னு போயிடுவாங்க. ஆனா இதுல இருக்க அல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களை ஜெயிக்க வைக்கும். நான் வந்து உங்களுக்கு சவால் விடுறேன், ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனோன்னு ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். அப்ப என்ன நினைப்போனா, அடே பரவாயில்லடா, அப்ப வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இதே மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து காசு போட்டு விளாண்டுட்டே இருக்க ஜெயிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு 3-4 கேம்ஸ் தொடர்ந்து ஜெயிக்க வச்சோனையும் நீங்க ஒரு பெரிய ரம்மி பிளேயர் நினைச்சுக்குவீங்க. உங்களுக்கு ரம்மியை விளாடத்தரனால உள்ள போனா ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வச்சிருவேன். நீங்க நிறைய அமௌண்ட் பெட் பண்ணும்போது அவன் பார்ப்பான், உங்களை தோக்க வைக்கணும்னு நினைச்சானா உங்களை போட்டு தெரிஞ்சிருவான். வீட்லயே உட்காந்து நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் உட்காடுறான், ஒரு நாளைக்கு ஒரு 500-1000 வந்து அவனுக்கு காசு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 500-1000 வருதுடா, போடுறா, 1 லட்சம் 2 லட்சம் வச்சு விளையாடுறா, வந்தா டபுள் ட்ரிபிளா வரும். அப்படியே அதை வச்சு நம்ம வாட்டுக்கு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், வீடு கட்டிடலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கனவு கோட்டைக்கு போயிடுறாங்க. ஸோ இங்க தான் அவங்க எல்லாமே லாக் ஆகுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட இன்டர்ஃபேஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா. இப்போ இந்த இதுல சும்மா கீழே வந்து பாருங்களேன், இவங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள எழுப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமா ஒருத்தர் வந்து 3.8 lakhs வந்து ஜெயிச்சிருக்காராமா மகாராஷ்டிரால. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு 47.2K வந்து வின்னர் அமௌண்ட்டாமா, அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தரையும் காமிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா லட்சத்துல ஒரு, அதாவது லட்சம் கிடையாது, கோடியில ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து முன்னாடி வந்து போட்டு காமிச்சிருவான், இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. பலாயிரக்கணக்கான மக்கள் அதை நம்பி வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க, இந்த பர்ற ஜெயிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது மேல இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 7 மில்லியனுக்கும் பிளஸ், அதாவது 7 மில்லியன் பிளஸ் பிளேயர்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து விளாண்டுட்டு இருக்காங்களாம். அது வந்து மேல போட்டான். இதெல்லாம் வந்து எதுக்காகனா இதை ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறக்கா, அதுக்குள்ள எவ்வளவு பேர் ஆடுறான்றது எவ்வளவு பேர் டேட்டான்றலாம் அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் என்ன வேணா போடலாம். அவன் நாளைக்கே வந்து அதுல 8ன்னு போட்டாலும் உன்னால போய் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் கொடுக்கறதா உனக்கு டேட்டா. நீங்க வந்து 50, 100, 200 இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 ரூபாய் தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேராசையும் வந்து உங்களை 2000 ரூபாய்க்கு போக வைக்கும். அதுக்கப்புறம் நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் அதுல போடலாமா. என்ட்ரு அமௌண்ட் அந்த சைடு பாருங்க 10,000 வரைக்கும் இருக்கு. நீங்க அங்க போயிருவீங்க. நான் இதுக்குள்ள என்ன போய் விளாண்டு காட்டலான்னு பார்த்தேன். இவங்கள மாதிரி வெப்சைட்டுக்கு நான் 1 ரூபா கொடுத்தா கூட அதை பாவம் நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கில் பேஸ்ல ஏதாவது கத்துக்கோங்க, அது பேஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும். இதை நான் திருப்பி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் உங்க அசோக் அண்ட் இது உங்க செந்தாலினி விலாக்.